அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பிரத்யங்கிரா அம்மன் வழிபாடு. என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம பிரத்யங்கிரா அம்மனை வழிபடலாம் அப்படின்றத பார்க்கலாம். புகைப்படங்கள்லையோ இல்லை கோயில் சிலைகள்லையோ அந்த அம்மனுடைய வடிவத்தை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அம்மன் அப்படின்றது. மிகவும் உக்கிரமான ஒரு அம்மன் அப்படின்றதுனால இந்த அம்மனுடைய வழிபாடு வீட்டில் வச்சு பொதுவாக யாரும் பண்ணுறது கிடையாது. கோயில்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த அம்மன் உக்கிரமாக இருக்குது அப்படின்னா அந்த அம்மன் சிலை மேலே ஒரு இரும்பு சங்கிலியை போட்டு வச்சிருக்கிறாங்க அந்த உக்கிரத்தை தணிக்கிறதுக்காக. இந்த அம்மனுடைய மூல மந்திரங்கள் சொல்கிறது மூலமாகவோ இல்லைன்னா இந்த அம்மனுக்கு ஹோமங்கள் வளர்க்குறது மூலமாகவோ இந்த அம்மனுடைய அருள் பெறலாம். என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்காக நம்ம இந்த அம்மனை வழிபடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏவல், பில்லி, சூனியம், மாந்திரிகம், செய்வினை இந்த பிரச்சனைகளுக்காகவும், எதிரிகளினுடைய பிரச்சனைகள் தொழில் முறையிலையோ இல்லை அரசியல் முறையிலையோ இல்லை வேறு ஏதாவது வகையிலையோ இருந்ததுன்னா அந்த எதிரிகள் பிரச்சனைகள் தீர்றதுக்காகவும், மன அமைதி கிடைக்கிறதுக்காகவும், தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்காகவும், வீட்டில் ஏதாவது துஷ்ட சக்திகளினுடைய பிரச்சனைகள், அமானுஷ்யங்கள், ஆவி, பேய் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமான பாதிப்புகள் ஏற்பட்டிருந்தாலும் இந்த அம்மனுடைய வழிபாடுன்றது மிகவும் முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்குது இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர்றதுக்காக. இந்த அம்மனை அதர்வன பத்ரகாளி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நம்முடைய 4 வேதங்களில் அதர்வன வேதத்தில் தான் இந்த மாதிரியான பிளாக் மேஜிக், ஏவல், பில்லி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருது. ஸோ அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் கொடுக்கறதுனால இந்த அம்மனை அதர்வன பத்ரகாளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மனுடைய கோயில்கள் அதிகம் கிடையாது அப்படின்னாலும் இப்போ நிறைய கோயில்கள் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ தேவைப்படுறவங்க இந்த அம்மனுடைய வழிபாடு முயற்சிகள் பண்ணலாம். நன்றி.